2 பேர் இன்னைக்கு 25 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு நீங்க போயிட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணி கல்பனாவும் அடுத்த 4 தோழர் பெண் தோழர்கள் அடுத்த பட்டியலில் உண்ணாநிலைக்கு உட்காந்துருக்காங்க 3ஆவது கட்டமா. ஆனால் தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி ஈவு இறக்கமின்றி மனிதாபிமானமற்ற முறையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை வந்து கார்பரேஷன் தரப்புல டெப்டி மேயர் சந்திக்கிறாங்க, அமைச்சரை போய் சந்திக்கிறோம். நாங்க ஏதோ பேச்சுவார்த்தைக்கு வராத மாதிரி தோட்டத்தை காட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி இல்லை. நாங்க போய் பார்த்தோம், நாங்க மனு கொடுத்தோம். அமைச்சர் தரப்புல 21 ஊர் கொண்ட பேர் திருப்பி பேசுவாங்க, யாரும் பேசல. எங்களை கண்டுக்காம இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க அப்படியே எக்கேடு கட்டு போனா பரவாயில்லன்ற சூழல்ல இன்னைக்கு வச்சிருக்காங்க. நர்சுங்களை வந்து இன்னைக்கு பணியந்திரப்படுத்தும் சொல்லியிருக்காங்க, அறநிலையத்துறையை பணியந்திரப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. ஜனவரிக்குள்ள பரட்ட நல்ல விஷயம் வேணா சொல்ல. தூய்மை பணி அந்த இடத்துல குறைஞ்சிட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் எந்த சமூகத்திலிருந்து வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களை எதிர்த்து தொடர்ந்து வீரியமா போராடினாங்க ஒரே காரணத்துக்காக எங்களை தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இந்த தொழிலாளிங்க வாழ்றதா சாவறதா? ஏற்கனவே ஒரு ரவிக்குமார் தொழிலாளி தற்கொலை செஞ்சிருக்காரு. அவர் வேலை கிடைக்காத சூழல்ல, வேலை பறிப்போன சூழல்ல இந்த மண்டலத்துல வேலை செஞ்சவர் 5ஆம் இடத்துல வேலை பறிப்போனதுனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. எஃப்ஐஆர்ல இருக்கு. நாங்க சொல்ற எஃப்ஐஆர்ல இருக்கு. நீங்க அசோக் குமார், உதயகுமார் 2 தொழிலாளிங்க இறந்து போயிருக்காங்க. என்ன நினைக்கிறாங்க மாநகராட்சி தமிழ்நாடு அரசுன்றது தெரியல. அவங்களுக்கு தொழிலாளிங்க தீக்குளிச்சு நாங்க போராட்டம் நடத்துவோன்றாங்க. சங்க தரப்புல நாங்க அச்சமோடு இருக்கோம், செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். உயிரிழந்து எந்த போராட்டம் நடத்தக்கூடாது சொல்றோம். காலவரட்ட முறையில் கோர்ட்டு பர்மிஷன் வாங்கி நடத்திட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது கூட சென்னை மாநகராட்சியும் அரசு தரப்பிலும் எந்த முயற்சி எடுக்காம இருக்காங்க. இந்த சூழலுக்கு தக்க பதிலடியை நாங்க தருவோம். ஜனவரி 28 இருந்து தொடர் போராட்டம் நடத்தப்படும். அரசாங்கம் ஒரே ஒரு கோரிக்கை தான், வச்சா சென்னை மாநகராட்சியில வேலை, அப்படி இல்லையா நீங்க புழல் ஜெயில வைங்க. நீங்க எங்களை ஜெயில வச்சுட்டு நீங்க எப்படி எலெக்ஷன் நிக்கிறீங்க, நீங்க எப்படி மக்கள்கிட்ட சந்திக்கிறீங்க நாங்களும் பாத்துறோம். நாங்க இதுக்கப்புறம் எங்களுடைய போராட்டம் எல்லாமே அதிரடியா தான் இருக்கும். ஜெயிலுக்கு தான் வர்றோம். நீ முடிஞ்சா பிடிச்சி ஜெயில வைங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நாங்க எங்க உயிரை பணைய வச்சு போராட்டத்துக்கு ரெடி ஆயிட்டோம். வேற சூழல்ல 147 நாள் ஆகுது. பசிப்பட்டில வறுமையில் இருக்காங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம தற்கொலை செஞ்சிருக்காங்க. ரவிக்குமார் தொழிலாளி சென்னை மாநகராட்சியில் நேரடியாக போய் மனு வாங்கியிருக்காங்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகள். ஆனா அதுக்கு பிறகும் எந்த விதமான கவலையும் இன்றி இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ், உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் நாள், எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய நாள். ஆனா அந்த தொழிலாளி வாழ்க்கையில் கொண்டாட்டம் இல்லை, வெளிச்சம் இல்லை, கடுமையான வறுமையும் துன்பத்திலே இருக்கு. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லக்கூடிய முதல்வர் அவர்கள் இந்த தொழிலாளிக்கு என்ன சொல்ல போறாங்க? செவிலியர் போராட்டம் அறநிலையத்துறையில நீங்களே போய் அறிவிச்சு பணியந்திரம்ன்றீங்க. செவிலியர் போராட்டம் 6 நாள் பண்ணாங்கன்னா பணியந்திரம் சம்பளத்தோட போராட்ட நாளுக்கு சம்பளம்ன்றீங்க. சென்னை மாநகராட்சி தொழிலாளி பணியந்திரப்படுத்துங்க. நீங்க சொன்னது கேட்கறது என்ன தப்பு? நீங்க தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நம்பி ஓட்டு போட்டாங்க, அதை செய்யுங்க சொல்ல தப்பா? ஜனங்க என்ன ஓடிடுவாங்க நினைச்சீங்களா? நாங்க சொல்றோம், பெரும்பான்மை தொழிலாளி களத்துக்கு வரோம், வீதிக்கு வரோம், ரோட்ல நிக்கிறோம். உங்க போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைங்க. நாங்க பகிரங்கமா சொல்றோம், நீங்க ஜெயில வைங்க. நீங்க ஜெயில வைக்காம இருந்தா நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். ஜெயில வச்சாலும் போராட்டம் நடத்துவோம். எங்க ஜனம் ஓயாது. எளிய மக்கள்னா இலக்காரமா நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணிட முடியும்னு நினைச்சீங்கன்னா, குடிசை பகுதியில் வாழ்றவங்க, சாதாரண ஆத்தோரம் ஏரி ஓரம் வாழ்றவங்க, கூவம் பக்கம் வாழ்றவங்க நீங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சா உங்களுக்கு பாடத்தை நாங்க கற்றுக் கொடுப்போம். விட மாட்டோம். நீங்க எங்களை சந்திச்சுட்டு ஒரு இடத்துல கூட எங்க கோரிக்கை முடிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் யார் தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். அப்புறம் ஆட்சியாளர் எளிதில் தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அதை விட மாட்டோம். ஜனவரி 26, 28 தலைமை செயலக முற்றுகை போராட்டம் நாங்கள் அறிவிக்கிறோம். முடிஞ்சா எங்களை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணாலும் போராட்டம் நடக்கும். நாங்க சொல்ல டைம்ல சொன்ன போராட்டத்தை அறிவிச்சோன்னா நடத்துவோம். எந்த சூழலுக்கும் காவல்துறை கண்டோ யாரை கண்டோ நாங்க பயப்பட மாட்டோம். நிறைய கேஸை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க எழுத்து நிற்போம், நாங்கள் களத்தை நிற்போம், சண்டை போடுவோம். ஜனவரி 28 நீங்க என் கோரிக்கை முடிக்கணும். எங்களை கூப்பிட்டு சென்னை மாநகராட்சி வேலை தரணும். சென்னை மாநகராட்சி வேலை தராத பட்சத்தில் தொடர்ந்து ஜனவரி 28 தொடர்ந்து டிசம்பர் 28 தொடர்ச்சியான போராட்டங்களை உழைப்போர் மிக்க NTUC AIC அறிவிக்கும். நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறோம். விட மாட்டோம். இந்த அரசாங்கத்தை சென்னை மாநகராட்சி நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். இப்போ 4 பேர் திருப்பி உட்காந்துருக்காங்க 3ஆவது கட்டமா. வக்கு இல்லையா இந்த சென்னை மாநகராட்சி வந்து பேசுறதுக்கு? வந்து நேரில் பார்த்து உங்களுக்காக கொரோனா நேரத்தில் உயிரை விட்டு பணி வச்சு வேலை செஞ்சாங்களே, கையில் மாஸ்க் கொடுக்கல, கிளவுஸ் கொடுக்கல, பணி எந்திரம் கொடுக்க வக்கு இல்லையே? உங்களுக்காக வேலை செஞ்சா, ஜனங்களை காப்பாத்தாங்களே, பூ போட்டிங்களே, பாத பூஜை செஞ்சீங்களே, பாராட்டிங்களே, இப்போ எந்த மொழிக்கு போயிட்டாங்க? அந்த ஜனங்க உங்களுக்கு கேவலமா தெரியுதா? கேவலமா தெரிஞ்சா உனக்கு அறநிலையத்துறை செவிலியருக்கு பணி எந்திரம் கொடுங்க, நான் வேணா சொல்ல. ஆனா எங்க ஜனங்களை நீ கேவலம் நினைச்சுன்னா தக்க பாடத்தை தூய்மை பணியாளர்கள் நாங்க கொடுப்போம், விட மாட்டோம். ஜனவரி 28 இங்க போராட்டம், டிசம்பர் 28 தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவோம். தமிழ்நாடு அரசாங்கம் எங்க கோரிக்கை நிறைவேற்றணும். நிறைவேற்றாத பட்சத்தில் எல்லா விதமான போராட்டங்களையும் உயிரை பணி வச்சு நடத்தும்.